ஒரு ரிச் மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத நான் பேசுறேன். ரிச்ங்கிறது டக்குன்னு உங்களுக்கு பணத்தை பத்தி மைண்ட் போச்சுன்னா, சாரி, ரிச் இஸ் நாட் அபவுட் தி மணி, இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட். நான் எப்படி என்னோட டே டு டே லைஃப்ல இதை நான் எப்படி அப்ளை பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ட்ரேடிங்ல எப்படி நமக்கு நடக்க போகுது, இந்த டிசிஷனை வச்சுதான் நாம ஒரு ட்ரேடிங்மே எடுப்போம் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. ஒரே விஷயம் என்னன்னா, உங்களோட ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், உங்க ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷனை, ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய டிசிஷனை மாத்தாம ட்ரேடிங்ல அந்த டிசிஷன் உங்களால மாத்த முடியாது. ஓகே, லெட்ஸ் பிகின் தி வீடியோ. ரிச் மைண்ட் செட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் how much you have in account. It's not about whether you have the BMW or Audi or you have a luxury cars. அத பத்தின கிடையாது. It's about how you see the things. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது. நான் எப்படி பண்றேன் இது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களால ஏத்துக்க முடிஞ்சா, உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அந்த லைஃப் ஸ்டைல், அந்த டிசிஷன் கண்டிப்பா அது உங்களுக்கு ட்ரேடிங்ல எடுக்கிறதுக்கும் இன்டைரக்டா ஸ்லோ பை ஸ்லோ அது உங்களுக்கு பண்ண வரும். லெட்ஸ் சே நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறேன்னு, ஒரு 5 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 3 ஸ்டாரோ போறேன்னா, போறதுக்கு முன்னாடி ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து நான் எடுப்பேன். டு பி ஹானஸ்ட், இப்ப வரைக்கும் நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போனதில்ல, என்னோட சொந்த செலவுல. 4 ஸ்டார் 3 ஸ்டார் வந்து என்னோட சொந்த செலவுல போயிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு 4 ஸ்டார் போறேன்னு, அங்க ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி அங்க என்ன மாதிரி அமெனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ், என்ன மாதிரி ரூம்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், அங்க இருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே இது நம்ம பட்ஜெட் குள்ள வருதான்னு பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் எல்லாருமே பண்றதுதான். இது எப்படி ட்ரேடிங்ல நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் போறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா, உள்ள போயிட்டு சப்போஸ் அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு போறேன்னா, உள்ள போன பிறகு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய மெனு கார்டுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நான் பார்ப்பேனே தவிர அங்க இருக்கக்கூடிய பிரைசிங்க நான் பார்க்க மாட்டேன். வீட்டுல இருக்கிறவங்களையும் பார்க்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஏதோ உங்களுக்கு பெருசா ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசுறான் அப்படின்னு சில பேருக்கு தோணும். அது அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட் தான் நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்றேன். நான் ஏன் இப்படி அதை பாக்குறேன் அப்படின்னா, இது நான் பர்சனலா ரீசென்ட் டைம்ஸ்ல நான் டெவலப் பண்ண ஒரு மைண்ட் செட். நான் ஏன் இதை எப்படி பாக்குறேன்றது நான் சொல்றேன். நான் அந்த ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி அதை தரவா அனலைஸ் பண்ணி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய மெனூஸ், இங்க இருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாமே என்னோட கெப்பாசிட்டி, என்னோட பிளானுக்குள்ள வந்தது. சோ உள்ள வந்த பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்க சாப்பிடணும். அங்க வந்துட்டு பிரைசிங் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை நான் வளர்த்தேன். இது எப்படி எனக்கு ட்ரேடிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு ட்ரேடுக்குள்ள போறேன்னா, ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல எவ்வளவு நான் வந்து லாட் சைஸ் வைக்கணும், எவ்வளவு ரிஸ்க் வைக்கணும், எவ்வளவு வந்து ரிவார்டு வைக்கணும் அப்படிங்கிறது நான் ட்ரேட் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணிட்டேன். உள்ள போன பிறகு அங்க ப்ராஃபிட் வருதா, லாஸ் வருதா, இவ்வளவு ப்ராஃபிட் வருது, இவ்வளவு லாஸ் வருது, இவ்வளவு குயிக்கா மார்க்கெட் போகுது, அது எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரீடியோ, ஃபோமோவோ, இல்ல வந்து ஒரு தப்பான ட்ரேடிங் டெசிஷனோ, ஒரு இம்பல்ஸோ, அது வந்து படிப்படியா உங்களால கம்மி பண்ண முடியும். சோ இதுதான் நான் பர்சனலா எனக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ இதை வந்து நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களோட மைண்ட் செட், உங்களோட அந்த ஒரு இம்பல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இம்பல்ஸ் படிப்படியா குறையும். இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச்.